போகிறோம்னா நம்ம எல்லாருமே நம்ம எல்லாம் சட்ட ரீதியாக போகிறோம். திடீர்னு இப்போ இந்த கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்தை வச்சு சாலை மறியல் போராட்டம் பண்ணுறது என்ன இல்லை. சட்ட ரீதியாக பண்ணும்போது ஜட்ஜை கேட்பாங்க, சரி உங்களுடைய குறைகள்லாம் சம்மந்தப்பட்ட ஆட்சியாளருக்கோ தமிழக முதலமைச்சருக்கோ இல்லை பிரதமருக்கோ இல்லை சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கோ நீங்கள் தெரிவிச்சிங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாம் இதை பண்ணுறோம். ஒன்று நேரடியாக போய் கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து போலீஸ்லேருந்து எல்லாரும் போலீஸ் ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த அமைப்புலேருந்து எல்லாருமே விவசாயிகள் வியாபாரிகள்லாம் வராங்க, லேண்ட் ஓனர் நிறைய பேர் வராங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாருமே. அது முக்கியமான நிர்வாகம் வராங்கன்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ அதனால் உங்களோட கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, என்னென்ன கோரிக்கைலாம் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அதுக்கான மீட்டிங் ஏற்பாடு பண்ணுவோம். அது ஒரு குழு அண்ணன் ஒரு கவர்மெண்ட்டில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு வச்சுங்க சார், தேவையில்லாமல் பேசுகிறாங்க சார், மீட்டிங் நடத்த முடியாது சார், கேன்சல் சார் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா தேவையில்லாத கேள்வி நம்ம கேட்குறோம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தேவையில்லாத ஒரு கேள்வி கேட்குறோம்னு வச்சுக்கோங்க, அதிகாரிங்க நம்ம கேட்குற கேள்வியெல்லாம் நியாயமாக இருக்கும். என்னடா பண்ணுறது, டிஸ்போஸ் பண்ண தெரியலையா, இப்போ இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல தெரியலன்னு அவங்க நினைச்சாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, யாராவது ஒருத்தர் நம்ம டீம்லேருந்து ஒரு கை நீட்டி பேசினா கூட சார் நான் அதிகாரி கை நீட்டி பேசுறீங்க சார், இந்த ப்ரோக்ராம் கேன்சல். இவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து வேற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு திசை திருப்பிடுவோம். அது மாதிரி இதில் வந்து எல்லாமே நம்ம எல்லாருமே கவனமாக இருந்தால் மட்டும்தான் இப்போ உங்களோட கஷ்டம் எல்லாத்தையும் நம்ம தொடங்கணும். ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் நம்ம தொடங்க போகிறோம். அதனால் எல்லாருடைய பிரச்சனை ஒரு மனுவாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சார் எல்லாரும் வந்துட்டீங்களா? இல்லை இவங்க முன்னாடி நிற்கிறாங்க. எடுத்துட்டீங்களா? நீங்கள் எடுத்துட்டீங்களா? ஓகே சார், அப்படியே வாங்க சார். ஏய் என்ன தெரியாது. அண்ணா அண்ணா இது சும்மா ஆட மாட்டேன் யோசிச்சேன். ஒரு நிமிஷம் அவங்க பார்த்து வருவாங்க. வாங்க ஐயா. வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? எப்போ கிளம்புறீங்க? ஓகே, ஃபுல்லாக எல்லோரும் கவர் பண்ணிக்கோங்க. சரி சரிங்க, ஓகேண்ணா, ஓகே பார்த்து பாரா ரைட்ண்ணா, ஓகே சரிங்க. அண்ணா பேட்டி கொடுத்துறீங்களா? ஒரேஷன் 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 ஒரேஷன்